சித்திரை திருவிழா நடப்பதால் மதுரைக்கு மட்டும் ஏன் அன்றைய தினத்தில் தேர்தலை தள்ளி வைக்கக்கூடாது, ஏன் தேதியை மாற்றக்கூடாது என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே சித்திரை திருநாள் அன்று மதுரை தொகுதிக்கு தேர்தல் நடத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் பாதுகாப்பு வழங்க முடியாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை ராணுவ படையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் காவல்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏன் அன்றைய தினம் மதுரை தொகுதிக்கு மட்டும் தேர்தலை மற்ற தேதியில் நடத்தக்கூடாது என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இன்னும் அடுத்த கட்ட நகர்வாக தேர்தல் ஆணையத்திற்கும் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இதற்கான நோட்டீஸ் என்பது கொடுக்கப்படும். அவர்கள் தரப்பு விளக்கம் என்பது கேட்கப்படும். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் இதற்கான முடிவை எடுக்கும். அதே நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தற்போது அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த தேர்தல் தேதியை மாற்றி வைக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய கோரிக்கை நிராகரித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தற்போது நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பின்னணியோடு நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், தற்போது வழக்குடைய பின்னணி என்ன? நீதிமன்றம் என்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க? ஆம் தேவப்பிரியன், அதாவது மதுரை சேர்ந்த பார்த்த சாரதி என்பவர் தேர்தல் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் மதுரை தொகுதிக்கு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 18ஆம் தேதி சித்திரை திருவிழா மற்றும் தேரோட்டம் மற்றும் அழகர் எதிர்த்தவை நடைபெறுவதால் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு கூடியிருப்பர். இதனால் தேர்தல் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்படும். எனவே மதுரை தொகுதிக்கு மட்டுமாவது தேர்தலை மாற்றி வைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கறிஞர், அதாவது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், தேர்தலை தள்ளி வைக்க முடியாது, நாங்கள் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த போகிறோம், மேலும் இது குறித்து நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் ஆணையம் கூறியதாக நீதிபதிகளிடம் கூறினார். அப்பொழுது நீதிபதிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதாவது மதுரையில் ஒரு 5 லட்சம் மக்கள் குழுமியிருக்கும் ஒரு இடத்தில் தேர்தல் எவ்வாறு நடைபெறும், மேலும் இது ஒரு நாள் திருவிழா அல்ல, இது தொடர் திருவிழா. எனவே 5 லட்சம் பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் நிலையில் தேர்தலை எவ்வாறு நடத்தியவர்கள், நீங்கள் எதுவும் ஒரு மேஜிக் ஏதாவது கற்றிருக்கிறீர்களா? எனவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். எனவே ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்தின் திருவிழா, தேர்தல் திருவிழா. எனவே 100% வாக்களிக்க வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கமாக உள்ளது. இந்த நிலையில் ஒரு உலகமே, தமிழகம் முழுவதும் ஒரு முக்கியமான தொடர் திருவிழாவாக நடைபெறும் இந்த சித்திரை திருவிழாவை, சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் அன்று தேர்தல் நடைபெறக்கூடாது. மேலும் அன்று தேர் திருவிழா நடைபெறுவதால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும். இந்த நிலையில் எவ்வாறு மின்னணு சாதனங்கள், மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் செயல்படும் என பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் தாங்கள் மக்களினுடைய மனநிலையை அறிந்து ஜனநாயகத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், ஏன் நீங்கள் மதுரை தொகுதியில் தேர்தலை தள்ளி வைக்க கூடாது என்று உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி, மேலும் இதே போல் தேனியில் கண்ணகி திருவிழாவும், திருவண்ணாமலையில் அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவிழா நடைபெறுகிறது. இதுபோன்ற பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவதை தமிழக அரசும் தேர்தல் ஆணையரும் ஏன், தமிழக தேர்தல் அதிகாரியும் ஏன் உரிய முறையில் தெரிவிக்கவில்லை என்பது குறித்தும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் மதுரை தொகுதியில் தேர்தல் வாக்களிக்கும் தேதியை மாற்றி அமைக்க உத்தரவிட உரிய நடவடிக்கை எடுக்க பதிலை எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தேவப்பிரியன், சித்திரை திருவிழா நடப்பதால் மதுரைக்கு மட்டும் ஏன் அன்றைய தினம் தேர்தலை ஒத்திவைக்கக்கூடாது என்று கூறி தற்போது மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்த கருணாகரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.